குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் மீரா குமார் சென்னையில் திமுக எம்பி எம்எல்ஏக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். சென்னை தேனாம்பேட்டை லீலா பேலஸ் ஹோட்டலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்களை மீரா குமார் நேற்று சந்தித்தார். திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மீரா குமார், அரசியல் அறிவு மிகுந்த மக்கள் உள்ள மாநிலம் தமிழகம் என குறிப்பிட்டார். பாஜக அரசுக்கு எதிராக கருத்தியல் போராட்டமே இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் என்றும் மீரா குமார் குறிப்பிட்டார். I am fighting an ideological battle. Last few days have seen historical developments so far as the political scene of India is concerned. 17 major political parties met under the chairmanship of Congress President Srimati Sonia Gandhi and unanimously decided to make me their candidate in the coming presidential election. மீரா குமாருக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய மு.க.ஸ்டாலின், வறுமையை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது மதசார்பற்ற தன்மையை ஒழிக்க முயற்சிப்பதாகவும், இந்த நேரத்தில் மீரா குமார் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பது அவசியம் என்றும் தெரிவித்தார். நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவிக்கு பொருத்தமான வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைந்து நாம் நிறுத்தியிருக்கிறோம். வெளியுறவுத்துறை அதிகாரியாக, பாராளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, மக்களவையின் முதல் பெண் சபாநாயகராக இருந்து அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை காப்பாற்றியவர் நமது வேட்பாளர். எங்கள் வேட்பாளர் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர். இத்திருநாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை கோட்பாட்டை தூக்கி நிறுத்த களம் கண்டிருக்கிறார். சமூக நீதியின் சங்கநாதம் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து கோபாலபுரம் சென்று திமுக தலைவர் கருணாநிதியை அவரது இல்லத்தில் மீரா குமார் சந்தித்து ஆதரவு கோரினார்.